தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் இணை செயலாளர் பன்னீர்செல்வம் அவருடைய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இவர் பன்னீர்செல்வம் மேல இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய சொத்துக்கள், என்னென்ன சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன? அது ஒரு பெரிய பட்டியலை நம்மளால பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமா விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க சாலமன். வேலூர் மண்டல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளராக பணியாற்றி வந்தவர் பன்னீர்செல்வம். இவர் மாதாந்திர ஆய்வு கூட்டத்தில் கோப்புகள் மீது கையெழுத்திட லஞ்சம் பெறுவதாக கடந்த 2020ஆம் ஆண்டு அதிக அளவில் புகார் எழுந்தது. புகாரின் பேரில் உடனடியாக வேலூர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஎஸ்பி ஏமசித்ரா தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனடியாக பன்னீர்செல்வம் தங்கியிருந்த வீடு உட்பட அவருக்கு சொந்தமான ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில கணக்கில் வராத 33 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மூட்டைகள்ல பதுக்கி இருந்த 3.5 கோடி ரொக்கம், 3 கிலோ எடையுள்ள தங்க நகைகள், 6.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 100 கோடி மதிப்பிலான 90 அசையா சொத்துக்களை அப்போது இருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைப்பற்றினர். குறிப்பாக அவரது வீட்டில் அதிக அளவு பணமானது கைப்பற்றப்பட்டதால் இதில் ஏதேனும் சட்டவிரோத பண பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என உடனடியாக இந்த வழக்கானது அமலாக்கத்துறை பிரிவினருக்கு மாற்றப்பட்டது. உடனடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த பன்னீர்செல்வம் தொடர்பான வழக்கு தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக தீவிரமாக கடந்த 3 ஆண்டுகளாக தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் சூழல்ல தற்போது அமலாக்கத்துறையினர் அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த முன்னாள் சுற்றுச்சூழல் பொறியாளராக இருந்த பன்னீர்செல்வத்துடைய சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். 1.5 கோடி மதிப்புள்ள 6 அசையா சொத்துக்கள் மற்றும் 3.59 கோடி கணக்கில் வராத பணம், 61 பறிமுதல் செய்யப்பட்ட இடத்துல இவருக்கு சொந்தமான இடங்கள்ல தற்போது அமலாக்கத்துறையினர் அதிரடி நடவடிக்கையாக முடக்கும் நடவடிக்கையில மேற்கொண்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக பல்வேறு சோதனைகளும் இது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரியவருகிறது. இந்த நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரை அழைத்து அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொள்ளவும் தற்போது சோதனை திட்டமிட்டுள்ளனர். மேலும் இவரிடம் கைப்பற்றப்பட்ட இந்த சொத்துக்கள் மற்றும் பணத்தை வைத்து அடுத்த கட்டமாக இவருக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு உள்ளது, யார் யாரிடம் லஞ்சம் பணம் பெற்றுள்ளார் என்பது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் பட்டியலை சேகரித்து அவரது வங்கி கணக்கை முடக்கவும் தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.